அன்பிற்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று காலையில் நாம் தவக்கால சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற விவிலிய கதாபாத்திரம் யார் என்றால் தாவீது அரசர். இன்றோடு தவக்கால சிந்தனையின் 15வது நாளை நிறைவு செய்ய போகின்றோம். தாவீது, த கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்ராயல் கிங்டம் என்று சொல்லுவார்கள் இவருடைய காலத்தை. தாவீது 40 ஆண்டுகள் இஸ்ராயல் நாட்டை ஆண்டார். ஹீரோ ஆஃப் இஸ்ராயல். இது தாவீது என்ற பெயருக்கு அர்த்தமே கடவுளால் அதிகமாய் அன்பு செய்யப்படுபவர். இவ்வாறு தாவீது கடவுளால் மிகப்பெரிய அளவில் அன்பு செய்யப்பட்டவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் எவ்வாறு தாவீது கடவுளால் அதிகமாக அன்பு செய்யப்படுகிறார், அதுவும் இஸ்ரேல் நாட்டினுடைய இக்கட்டான நேரத்தில். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கோலியாத் என்ற ஒரு வீரன் இஸ்ரவேலுடைய மொத்த படைக்கும் சவால் விடுகின்றார். சவுலும் மொத்த படையும் அவருக்கு அஞ்சி 40 நாட்கள் பயந்து போயிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் தான் அதிகமாக அன்பு செய்கின்ற தாவீதை இஸ்ரேலை விடுவிப்பதற்காக அனுப்புகின்றார். நிகழ்வுகளை கவனியுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்களிலிருந்து, வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தாவீது இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 17 34 35 வசனங்களில் தாவீது எவ்வாறு இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன் என்பதை பற்றி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் தந்தையின் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கமோ கரடியோ வந்தால் ஓடி சென்று ஆட்டை விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுவதன் அடையாளம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக அதை 1 சாமுவேல் 17:37 வாசிக்கின்றோம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். பெறப்போகும் நன்மைக்கு நன்றி சொல்லுங்கள். இரண்டாவது வெற்றியின் ரகசியம், பெறப்போகும் நன்மைக்கு நன்றி சொல்லுங்கள். மூன்றாவது ரகசியம் 1 சாமுவேல் 17:45 வாசிக்கின்றோம். நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் வருகிறாய், நான் நீ இகழ்ந்த ஆண்டவர் பெயரால் வருகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையினுடைய 3வது வெற்றி ரகசியம், கடவுள் பெயரால் எதையும் செய்யுங்கள். 4வது ரகசியம் 1 சாமுவேல் 17:46 தாவீது சொல்லுவார், இன்றே ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்படைப்பார் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வெற்றியை ஆண்டவர் தள்ளி வைக்க மாட்டார். நாம் அவரை அன்பு செய்து அவர் சொல்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவர் தள்ளி வைக்க மாட்டார் என்ற செய்தியை இன்று தாவீது வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி ரகசியங்கள் 4. 1,
பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்லுங்கள் தினசரி காலையில். இரண்டாவது, பெறப்போகும் நன்மைக்காக நன்றி சொல்லுங்கள் தினசரி காலையில். மூன்றாவது, ஆண்டவருடைய பெயரால் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள் தினசரி. மூன்றாவது, இன்றே ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடங்குவோம். அன்பு சகோதரிகளே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில, இந்த காட்சியில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்காக 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் தாவீதின் கரத்துல ஒன்றை மட்டும் பயன்படுத்த சொல்லிவிட்டு 4 ஆசீர்வாதங்களை அவர் கைகளில் மீண்டுமாய் வைக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நீங்களும் நானும் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பை பெற்ற நாம் எப்போது வேண்டுமென்றாலும் கடவுளுக்காக பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் என்பதை தாவீது நமக்கு சொல்லும் மிகப்பெரிய அறிவுரை. இன்றைய நாளில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை வாசியுங்கள். உங்கள் வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். God bless you. Have a nice day. தாவீது ஒரு சாதாரண ஆடுகளின் மேய்ப்பன். சிறுவயதில் ஆடு மேய்ப்பவனாக தன் வாழ்வை தொடங்கினார். இறைவன் அவரது வெளிப்புறத்தை அல்ல, உள்ளத்தின் நிலையை பார்த்தார். அதனால்தான் அவரை இஸ்ரேலின் தலைவராக தேர்ந்தெடுத்தார். கோலியாத்தை எதிர்கொண்டபோது தாவீதின் பலம் கல்லிலோ கவனிலோ அல்ல, அது இறைவன் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையே. நான் படைகளின் ஆண்டவரின் நாமத்தில் உன்னிடம் வருகிறேன் என்ற அவரது வார்த்தைகள் விசுவாசத்தின் சக்தியை வெளிப்படுத்துகின்றன. தாவீதின் வாழ்க்கை வெற்றிகளால் மட்டும் நிரம்பியது அல்ல. அவர் தவறுகளும் செய்தார், பாவத்தில் வீழ்ந்தார். ஆனால் மனம் திருந்தினார். என்னுள் தூய்மையான உள்ளத்தை உருவாக்கும் என்று இறைவனிடம் அழுது மன்றாடினார். இதுவே தாவீதின் தனி சிறப்பாகும். நம் வாழ்க்கையிலும் சவால்கள், தோல்விகள், தவறுகள் நேரிடலாம். ஆனால் இறைவன் எதிர்பார்ப்பது மனம் திரும்பும் உள்ளத்தையே. தாவீதைப் போல நாம் இறைவனை நம்பி தவறுகளிலிருந்து திரும்பி வந்து ஆண்டவரின் ஆசீரில் வாழ்வோம். இறைவனின் இதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழ நம் வாழ்வை மாற்றி அமைப்போம். அவர் வாழும் தூய உள்ளமாக, உடலாக நம் வாழ்வை கையளிப்போம். ஆமேன்.